என் பேரு கவிதா. என்னோட அம்மா வந்து பேரு மலர்கொடி. அருளரசன் கிட்ட வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு சீட்டு கட்டவும் கையில ரொக்கமாவும் 12 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதை நாங்க திருப்பி எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுவுமே ஆன்சரே பண்ணாம இருக்காரு. எது கேட்டாலும் வந்துட்டு நான் இப்ப தரேன், அப்ப தரேன், அப்புறம் தரேன், அந்த மாதிரிதான் காலம் கடத்திட்டே இருக்காரு. அப்புறமேட்டு நாங்களும் சரி, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு இதனாலேயே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பு ரொம்ப முடியாம சீரியஸ் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்த்துவோம். அங்க பணம் செலவு பண்ண கூட எங்க கிட்ட காசு இல்ல. அவங்க கிட்ட கேட்டா நீங்க உங்க அம்மாவை நீங்க பாத்துக்கோங்க, இப்போ நாங்க அப்புறமா தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா தரவே இல்லை. எங்க கிட்ட சுத்தமா காசு இல்ல. நாங்க ஜிஹெச்ல சேர்க்கிறோம். லாஸ்ட்ல ஜிஹெச்ல போயிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, இல்லங்க ரொம்ப முடியாத கண்டிஷன், அவங்களால ரொம்ப முடியல, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடம்பு ஃபுல்லா நோய் வந்துட்டு எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவங்க கிட்ட பணம் அப்புறமும் கேட்டா தரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல வந்துட்டு உங்ககிட்ட கேட்டா உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் வந்து தர முடியாது, நான் வந்து அரசியல்ல இருக்கிறேன், என்ன வேணா நான் பண்ணுவேன் உனக்கு, எல்லாமே அவர் சொல்றாருங்க. திமுக கட்சியில இருக்காங்க. ஒரு பெண்களுக்கு இவ்வளவு கொடுமை பண்றாரு. இவ்வளவு பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு அவர் எப்படிங்க இவ்வளவு சுதந்திரமா இருக்க முடியும்? இப்ப எங்க அம்மா உயிர் போச்சு, அவரால் தர முடியுமா? அவங்க பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. எங்க கடன் வாங்கின அப்பா அம்மாவுக்கு ஒரு கடன் கூட அவங்களால தர முடியாதா? எங்களுக்கு அந்த உதவி எங்களுக்கு இருந்த போதும் நாங்க அவங்க கிட்ட பணம் கேட்டு மிரட்டுற மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. எங்க காசை நாங்க கேட்கறதுக்கே அவங்க கிட்ட பயமாவே இருக்குது. மிரட்டுறாங்க ரொம்ப. உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பாத்துக்கோ, நான் எங்க வேணாலும் நான் பேசிக்கிறேன். அவங்க எப்ப நீங்க புகார் கொடுத்தீங்களா? நான் வந்துட்டு அவர்கிட்ட போன் மூலியமா தான் பேசினேன். எடுத்தோடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியல. எங்க அம்மாவும் பேசி பார்த்துட்டு நானும் பேசிதான் நான் கேட்டிருக்கேன். ஆனா எந்த இதுவும் கையில ரொக்கமா கொடுங்க, நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். 5 லட்சம் ரூபாய் கையில ரொக்கமா வாங்கினாங்க. சீட்டுக்கு 7 லட்சம் வாங்கினாங்க. மொத்தமா இன்னும் 1200 ரூபாய் சீட், 5000 ரூபாய் சீட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இவர் இன்னொரு என்ன கேட்டாலும் வந்துட்டு தெளிவா பதில் சொல்ல மாட்டேன்றாரு. வீட்டுக்கு போய் கேட்டாலும் வீடும் எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப அவர்கிட்ட வீடு மாறிக்கிட்டே இருக்காரு வேற. நான் வரேன் என் ஒய்ஃப் வருவாங்க. 6 வருஷமா ஏமாத்தின்னு இருக்காங்க. அவங்க தரேன் சொல்லி 6 வருஷமா ஏமாத்தின்னு இருக்காங்க. என்ன பண்ண முடியாது சார்? எங்க கட்சி வந்து அவரை பாதுகாக்குது. திமுக கட்சியில இருக்கிறதுனால பாதுகாக்குது. பொதுமக்களுக்கு எந்த இதுவும் இல்ல. ஒரு உயிர் போயிருக்குது. இவங்க அம்மா உயிர் மன உளைச்சலால அவரு 4 வருஷமா இதே இதுதான் பண்றாரு. தலைமை பொதுக்குழு உறுப்பினரா இருக்கிறாரு. அதுல இருந்துங்கன்னு இங்க மொத்தமா இங்க ராயபுரத்துல எல்லாரையும் ஏமாத்தி, ராயபுரம் ஆர்கே நகர் தொகுதி வேலை வாங்கி தரன்னு ஏமாத்தி இருக்கிறாரு திரு அருளரசன் அவர்கள். அவர் எங்க இருக்கிறாருன்னு அட்ரஸே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு சிஎஸ்ஆர் கொடுத்தாங்க. அது வந்து அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவர் அட்வொகேட் வந்து ஏதோ பேசுறாங்க, என்னன்னே ஒன்றும் தெரியல. அதனால தான் ஜேசி ஐயாவை பார்த்து தலைமறைவா இருக்காரு. இவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் அவர் திரு அருளரசன் மன உளைச்சலால இவங்க பணம் கொடுக்காத இறந்துட்டாங்க. அதுக்கு அவரு பதில் சொல்லி ஆகணும். இப்ப நாங்க பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்துருக்கோம். இன்னும் 500 பேர் கிட்டத்தட்ட அவரு வரணும்.